ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிறுதானியத்தை வச்சு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷும் கூடவே செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சைட் டிஷ்ஷோட வச்சு சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களும் சாப்பிட்லாம். இது வந்து சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். வரகரிசியை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வரகரிசியில் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் வரகரிசி கூட ஜவ்வரிசி சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். வரகரிசி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. வரகரிசி வறுபடுறதுக்கும் ஜவ்வரிசி வறுபடுறதுக்கு வேறு கன்சிஸ்டன்சி தேவைப்படும். அதனால தான் நான் லேட்டாக சேர்த்தேன் ஜவ்வரிசியை. இப்போ இது ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான நம்ம குருமா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1 கப் நல்லா கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 5-6 முந்திரி, ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு உடச்சக்கல்லை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு முந்திரி ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உடச்சக்கல்லையே போதும். இப்போது நான் இன்றைக்கி குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயிலில் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 1 கப்புக்கு நல்ல பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் 4 கீரைனா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போது இதில் நான் இன்றைக்கி ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு நம்ம இன்றைக்கி எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கொத்தமல்லி, புதினா சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப வாசமாக இருக்கும் குருமா சாப்பிட்றதுக்கு. இப்போது நான் இன்றைக்கி இதில் கொண்டக்கடலை, பச்சை பயிறு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி இதெல்லாம் ஒரு ஓவர் நைட் நான் சோக் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்குனா போதும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு நான் சால்ட்டும் போட்டுக்கிறேன். இதை வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம குக்கரில் வச்சு விசில் தான் விட போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நான் ஊற்றிட்டேன். இப்போ லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு நான் ஒரு 2 விசில் விட்டுட்டு திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறமா நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு நல்லாவே எல்லாமே வெந்து வந்துடுச்சு, சூப்பராக வந்திருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது எனக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது. ஸோ இப்போ நமக்கு தேவையான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த அந்த வரகரிசியும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வரகரிசி பவுடராக கிடச்சிதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஜவ்வரிசியை மட்டும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் டைரெக்டாக சேர்க்குறதுனால இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு மீந்து வந்ததையுமே நீங்கள் நல்லா ஒரு முறை அரைச்சிட்டு அதையுமே நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா மாவரைக்கும் பொழுது அந்த அரிசி கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பேனில் ஒரு 1 கப்புக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது அந்த சலிச்சு வச்சுருக்க அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டு நீங்கள் மாவை கொட்டுங்க, இல்லைனா உங்களுக்கு கட்டிப்பட்டு போயிடும். அதனால் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைடில் கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே நீங்கள் மாவை சேருங்க. எல்லா மாவையும் இனிஷியலாக உங்களுக்கு கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலக்க உங்களுக்கு மாவு எல்லாமே நல்லா திரண்டு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்துட்டு உங்களுக்கு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்லாவே எனக்கு திரண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போது இதை நம்ம ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு துணியில் நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அது மேலே மூடி வச்சுருந்தேன். எனக்கு காயவே இல்லை, இந்த மாதிரி வந்திருக்குது. இப்போது இதுலேருந்து நான் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதை நான் அன்றைக்கி சப்பாத்தியாக திரட்ட போகிறேன்.
அதுக்கு நான் வந்து சும்மா அடியில் மாவு மட்டும் கோதுமை மாவு தெளிச்சுக்கிறேன் லைட்டாக. இப்போது நீங்கள் எப்போதும் போல் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா திரட்டிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அன்ஈவனாக தான் வரும். நீங்கள் உங்களுக்கு ஈவனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஏதாவது ஒரு ஷேப்பான பாக்ஸ் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். மாவு எடுக்கும்போதே கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு தேய்ச்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் ஓரங்களில் வெடிப்பு வராது. எனக்கு வெடிப்பு வந்திருக்குது. நான் ஷேப் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது எனக்கு ஈவனாகவே நல்லா வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன். இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போது தோசைக்கல்லில் வச்சு நான் இதை எடுக்க போகிறேன். சப்பாத்தி மாதிரி எடுக்க போகிறேன். இப்போது ஒரு சைடு எனக்கு ஓரளவுக்கு வெந்துடுச்சு. அதனால நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் தடவும் போதே உங்களுக்கு நல்லா எலும்பி வர்றது தெரியும். அவ்வளோதான், சப்பாத்தி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ரெடி ஆனதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக நீங்கள் நெய் மட்டும் அப்ளை பண்ணி வைங்க. உங்களுக்கு ரொம்ப காயாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஜவ்வரிசி போட்டிருக்கோம், சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் மேலே உள்ள லேயர் உங்களுக்கு காயாமல் இருக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.